கண்ணாடி ஜாக்கெட் என்ன கேமரா வருதுறோம் காமிக்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட் 7. எஸ், எபிசோட் 7ல இருக்கோம். இந்த எபிசோட் ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் கிளாஸா அப்படியே மாசா ஒரு இண்டோர்ல ஒரு கேஃபேக்கு போறோம். இந்த கேஃபே புக்கிரிமா கிளாங் வெளியில இருக்கு. எஸ், சோ இந்த எபிசோட் வந்து ஒரு மாதிரி ஃபன்னா இருக்க போகுது. ஒரு மாதிரி புது புது டிஷஸ்லாம் நீங்க பார்க்க போறீங்க. சோ கடைசி வரைக்கும் எங்க கூட வந்து ஸ்டே டியூன் பண்ணுங்க. இது எங்க ஊரு vlogs. ஹாய் வணக்கம், நான் உங்க ஷெஃப் ஷான். இன்னைக்கு எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா புல்சாய் ஸ்பாட்ஸ் பா புக்கிரிமா ஷாலாம்ல இருக்கேன். சோ இங்க வந்து ஸ்பெஷல் லஞ்ச் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க வித் ஸ்பெகட்டி கார்போனாரா. இங்க வந்து கிரில் லேம் சீஸ் பர்கர் இருக்கு. இங்க வந்து நார்வேஜியன் ஃபிஷ் அண்ட் சீப் இருக்கு. வட்டிகா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஏஷியன் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் சிக்கன் சாப்ல வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கு. நிறைய சாப்பாடு இருக்குங்க. நல்லா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆன் டாப் ஆஃப் இட் வி ஆல்சோ ஹேவ் பாத்தீங்கன்னா மிக்ஸலாஜி, பரிஸ்டா, காஃபி, மாக்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டு எங்க ஊரு vlogs. ஐயோ, டிஷ்ஷஸ் பார்க்கும் போதே வாய் ஊறுதுங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நம்ம செஃப் பேசியிருந்தார் இல்லையா? ஸோ இந்த கேஃபேல உள்ள முக்கியமான பெஸ்ட் செல்லர்ஸ், முக்கியமான 5 சாப்பாடுங்களை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட ருசி எப்படி இருக்க போகுது, இது எந்த மாதிரியான டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் டீஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறோம். பட் இந்த தண்ணியெல்லாம் பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, ஏன்னா வந்து இது எல்லாமே எங்களுக்கு ஆல்கோஹால் இல்லை guys. எஸ், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஆல்கோஹாலே இல்ல. சோ தாராளமா எல்லாரும் குடிக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஈவன் காஃபில இருந்து எல்லாமே இங்க இருக்கு. சோ இப்போ நாங்க முதல்ல ஆரம்பிக்கிறோம். பின்னாடி இங்க வந்து நீங்களும் ஆரம்பிச்சிருங்க. அது வேற ஊரே ஆரம்பிக்கலாம். ஓகே गाइस, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும்? தொண்டையில வச்சுக்கணும். Cheers. செமையா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து நான் சாப்பிட போற ஐட்டம் வந்து நாசி கோரிங் கம்பவுண்ட் சொன்னாங்க. பட் இதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு நான் கொஞ்ச நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். லெட்ஸ் ட்ரை. கம் ஆன், ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிப்போம். ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கவே ரொம்ப வாய் ஊடுற மாதிரி இருக்கு, டெம்ப்டிங்கா இருக்கு கைஸ். ஸோ சிக்கன் 65 இருக்கு. இது பாருங்க, இது வந்து ஃபிஷ் அண்ட் சீப் நான் சாப்பிட்றது இன்னும் நல்லா இருக்கு. நல்லா குக் பண்ணி ஒரு கோல்டன் கலர்ல ரொம்ப பிரமாதமா இருக்கு. ட்ரை பண்ணுவோம். நாசி கோரிங்கு பிளாக் அண்ட் சம்பால் வர கொடுத்துருக்காங்க. முட்டை இருக்கு. ஸோ நம்ம முட்டை கொஞ்சம் டேக் சம் பிளாக் அண்ட் சம்பலோட நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் guys, இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ரொம்ப அழகா அப்படியே ஒரு எலும்பூட்டா பீஸ் நல்லா பார்க்கவே ரொம்ப யம்மியா இருக்கு. ட்ரை பண்ணக்கூடாது இல்லாமா இது சொல்லி ஆகணும். ஸ்மூத்தா இருக்குதானே? நிஜமா நல்லா இருக்கு. அதாவது என்னன்னா, ரொம்ப டீப் ஃப்ரை இல்லாம, ரொம்ப சில இடத்துல வந்து தீச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம கரெக்டான அளவுல ரொம்ப நைஸா இருக்கு கைஸ். நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா. எனக்கு ஃபிஷ் அண்ட் சீப் நடுவில் சாப்பிடும்போது எலும்போ முள்ளோ எதுவுமே இல்லாம நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்கும். எங்க நாசி கோரிங்ல வந்துட்டு கோழி எல்லாமே வந்து சிக்கன் 65 இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஈஸியா இருக்கு. அதாவது எல்லாம் ஃப்ளஷ்டா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை. அடுத்த டிஷ் போமா? எப்படி போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அடுத்த டிஷ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க போறோம். ஸோ முதல்ல உள்ள டிஷ்ல இருந்து நான் இன்னும் மீண்டு வரல, ஏன்னா அவ்வளோ ருசியா இருக்கு. நல்லாமா பிளாக் பெப்பரா. ஸோ இது வந்து நல்லா வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து கிண்டிக்கணும். பாத்தீங்களா, கண்ணாடி வந்து முதல்ல இப்ப இருக்கு. பாத்தீங்களா இல்லையா, என்ன கதைன்னு பாத்தீங்களா? பாத்துட்டு தான் இருக்கேன், நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். இந்த கண்ணாடி போலாம் ஸ்டைலா வச்சிருக்காங்க. மேஜிக் गाइस, மேஜிக் முதல்ல இப்ப இருக்கு.
இவன் நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். நாய் அப்படியே காரையவா இருக்கு நாய். எது கண்ணாடியா சாப்பாடா? சாப்பாடு சாப்பாடு. ஸோ இது பிளாக் பெப்பர் சிக்கன் சாப். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கனை நல்லா குக் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்கு. இது பாருங்க. ஓ நல்லா இருக்கு. அதே பார்க்க உங்களுக்கு வாய் ஊறும். அப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னா வர வேண்டிய இடம் என்ன இடம்? பூல்ஸ் ஐ. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிளாக் பெப்பர் சாஸும் பிரமாதமா இருக்கு. நீங்க வந்து கார்ன் கூட கொடுத்துருக்காங்க. கார்ன் இருக்கு, அப்புறம் ஃப்ரைஸ் இருக்கு, and then சாலட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே गाइस, இத பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ள போட்டுருக்காங்க. சாஸிச்சா இருக்கட்டும், டொமேட்டோஸா இருக்கட்டும், கேரட்டா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ ரெட் சில்லி. ஓகேங்களா, நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் இதுவும் வந்து கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மீலா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து டயட் ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா இருந்தா, ஆக்சுவலி என்னோட டிஷ் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணாத பசங்களாக இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சாஸ்ல இருந்து, அந்த சிக்கன்ல இருந்து, கூட இருக்கிற இந்த ஃப்ரைஸ், ஆனியன் ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும். ஓகே गाइस, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பயங்கரமா இருக்குல்ல இந்த பர்கர் பார்க்க முடியும். அந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கு. அந்த ஜாகோங்கா இருக்கட்டும், அந்த பர்கரா இருக்கட்டும், அந்த ஃப்ரைஸா இருக்கட்டும், அங்க இருக்க சாலட்ஸா இருக்கும், கூட இருக்கும். ஸோ இது எல்லாமே பிரமாதமா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துக்கலாமா? தண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு பர்கர் ஓகே போல பர்கரோட அழகு எப்போதுமே பிடிச்சது கட்டிக்கிறது தான். இதோட லேயர் சீஸ் பாருங்க பாருங்க ஊத்து நல்லா இருக்கு. இந்த சீஸ் வந்து ரொம்ப மெல்டிங்கா இருக்கு. நம்ம போட்டா நீங்க போங்க. ஓகே, மூத்தவருக்கு தானே முதல் உரிமை. சீஸா சொல்றேன், அவ்வளோ டேஸ்டா இருக்கு. கீழே ஊத்துது. வர இதோட பர்கர் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அன்டில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பைட், அதாவது ஒரு பைட்டே வந்து எனக்கு பத்தல. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து என்னை விட இவருக்கு வந்து அதிகமாக பர்கர் பிடிக்கும். எப்படி இருந்துச்சு பர்கரு? அந்த சோஸா இருக்கட்டும், உள்ள வச்சது சீஸா இருக்கட்டும், அவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து அந்த ஒரு அடுக்கு இருக்கும்ல, ஐ மீன் அடுக்கு, அந்த அடுக்குல என்னன்னா அந்த கீழே அந்த ரொட்டி இருக்கட்டும், அப்புறம் அந்த லேம் இருக்கட்டும், அப்புறம் நடுவில் அந்த சீஸ் இருக்கட்டும். நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப அவர் சாப்பிட போறீங்க, ஏன்னா வாய் ஊறுது தானே அவருக்கு. சொல்ல நிஜமா நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இங்க வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். ஐயோ அவ்வளோ டேஸ்டா இருக்கலாம். இது நம்ம கேமரா ஆஃப் பண்ணிட்டு நல்லா சாப்பிடலாம். ஆக்சுவலி வந்து உண்மையாலுமே ஒரு கேஃபேல இருக்கிற பர்கர் மாதிரியே இல்லைங்க, சீரியஸ்லி ஐ. ஏன்னா நம்ம ஸ்ட்ரீட் பர்கர்ல இருக்க அந்த அளவுக்கு வந்து அதோட ருசி எல்லாமே இருக்கு. அந்த ஸ்ட்ரீட் பர்கர் ஒரு அப்கிரேட்ல கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆமா சீரியஸ்லி. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கத்தியில வெட்டிட்டு கண்ணில வெட்டில சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன். நோ மரியாதை, அது பர்கருக்கு மரியாதை. நம்ம கேமரா ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமா? நீங்க அது வரைக்கும் கடையை ஒரு சுற்றி சுற்றிவாங்க. இல்லை பண்ணுறோம். பாய். ஐயோ இங்கேயும் அதே நம்ம தானே திணற சாப்பிட்டு அதாவது 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 5 சாப்பாடு. ஆஃப் கேமரா நாங்கள் எப்படி சாப்பிட்டோம் நீங்கள் பார்க்கலையே. அந்த சாப்பாடு வயிறும் நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு. ஏன்னா உங்கள்கிட்ட காமிச்சா நீங்கள் கண்ணு வச்சுருங்க. ஸோ எனிவேஸ் காய்ஸ், இந்த சாப்பாடு வந்து நான் சாப்பிட்றது எல்லாமே வந்து டாப் நாட்சாக இருந்துச்சு. ரொம்பவே அதோட டெக்கரேஷனாக இருக்கட்டும், அதோட ப்ரெசென்டேஷனாக இருக்கட்டும், சாப்பாடோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும், என்னடா இவங்க சாப்பிட்டாங்களே இன்னமும் இங்கேயே உட்காந்துருக்காங்களே. ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்டது அப்படியே ஃபுல்லாக இருக்கு, நடக்க கூட முடியல, அதனால இங்கே முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டெம்டிங்காக இருந்திருக்கும். பார்க்க என்னோட டிஷஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ நீங்க வர வேண்டிய இடம் வந்து பூல்ஸ் ஐ கேஃபே, புக்கெட் ரிமாவில் இருக்கு. கிளாங் வேலி தான் பக்கம் தாங்க. வந்து இங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டு டக்குன்னு போயிருங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்க விவா அண்ட் ஹரி பிரசாந்த். இது எபிசோட் 7 எங்க ஊரு vlogs என்ன vlogsங்க.